நம்பிக்கை தந்திடும் தாயிலம். என்னோட பேரு விவேக், என் ஒய்ஃப் பேர் சரஸ்வதி. பக்கத்துல தான் இருக்கும்போது நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நமக்கு போனோம்னாவே ஏதாவது சொல்லி பயமுறுத்தாம கொஞ்சம் அவங்க நமக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பொறுத்து தான் பேஷண்ட்ஸ் எல்லாம் அதிகமா வருவாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க டாக்டர் பேசுறதா இருக்கும், மற்ற ஸ்டாஃப் பேசுறதா இருக்கும், எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கு. நம்ம எதுக்கேட்டாலும் தெளிவா சொல்றாங்க. ஒரு ப்ராப்ளம் இருந்தா கூட அதை பெருசா சொல்லாம அதை நம்ம எப்படி சொல்லி நமக்கு புரிய வைக்கணுமோ அது மாதிரி புரிய வைக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்க மாதிரி இருந்தா கூட அவங்க சொல்றதுலயே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவோம். ரிலாக்ஸ் ஆனாலே நமக்கு பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான் சிசேரியன் எடுத்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபி நார்மல்ன்றதுனால நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த ஹாஸ்பிட்டலே சூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு லெவல் ஸ்டார்ட் ஆகி எனக்கு தாங்கவே முடியல. நான் சரி இல்லை என்னால முடியல, சிசரியன்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் மேம்கிட்ட சொல்லியும் மேம் இல்ல இல்ல நம்ம வெயிட் பண்ணலாம், இதெல்லாம் நல்லா இருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க ஒன்னும் ஆகாது. அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க எனக்காக பண்ணி அப்புறம் நார்மல் டெலிவரியே பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலி மேடம் அவங்களோட கோஆபரேஷன்ல தான் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. ஏன்னா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாலும் அந்த பெயினால நம்மளால டாலரேட் பண்ண முடியல. அந்த கடைசி டைம்ல எனக்கு சிசேரியன் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொன்னாலுமே மேடம் இல்ல வெயிட் பண்ணா நார்மல் டெலிவரியே உங்களுக்கு ஆகும், ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த டைம்லயும் எவ்வளவு எங்களால நார்மலா எங்களுக்கு பேச முடியும், அந்த டைம்ல வழியில எப்படி எனக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னும் அவங்க வீட்டுல எப்படி அவங்க எல்லாருக்கிட்டையும் நடந்துப்பாங்களோ அதே மாதிரிதான் நீங்க என்கிட்டயும் சரி வர போற பேஷண்ட் கிட்டையும் எல்லாத்துலயும் அப்படிதான் அவங்க பண்றாங்க. ஸ்டாஃபும் அதே மாதிரிதான் உள்ளார லேபர் வார்டையும் சரி வெளியில இருக்கிற சிட்டில எல்லா ஸ்டாஃபுமே சரி எப்படி நம்ம சிட்டில ஒரு எப்படி ரிசீவ் பண்றாங்க, எப்படி நம்மளுக்கு பழகுறாங்க அதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் நம்மகிட்டயும் இங்கேயும் அப்படிதான் இருக்காங்க. அதுதான் ஹாஸ்பிட்டல்ல பிடிச்சது. பீடியாட்ரிஷியனுமே எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஊர்ல நான் பீடியாட்ரிஷியன் தம்பிக்கு ஃபர்ஸ்ட் பேபி பாண்டிச்சேரியில தான் டெலிவரி ஆச்சு. சோ அந்த டைம்ல அவனுக்கு சின்னதாக வாமிட்டிங் இருந்தது. அதெல்லாம் கூட சார்ட்டு உடனே இன்ஃபார்ம் பண்ணி ஸ்டாஃப்மே அது கண்டினியூஸா எங்களை விட அவங்க மானிட்டர் பண்ணி சார்ட்டு இன்ஃபார்ம் பண்ணி சார் உடனே எங்களுக்கு எல்லாமே அந்த எங்களுக்கு புரியுற மாதிரி இல்ல ஒன்னும் பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டைம் சார் எங்களுக்கு சொன்னதுமே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஃபார் மீ தான்.